ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு தான் என் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்டாக சூப்பராக அரிசி மாவு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த அரிசியை 4 மணி நேரமாக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி நான் நல்லா வடித்து எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு வெள்ளை துணியில் நம்ம ஊற வச்ச அரிசியை காய வச்சுக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை போட்டாச்சு. நல்லா பரவி விட்டு காய விடுங்க. ஃபேன் காற்றுல நல்லா காயணும். எடைய கிண்டி விடுங்க. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா ஈரப்பதம் இல்லாத நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை எல்லாத்தையுமே ஒன்றோடு ஒன்றா எடுத்து ஒன்றா வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா காஞ்ச அரிசியை நம்ம அரைக்க போகிறோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம காய வச்ச அரிசியை எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன், சல்லடையும் எடுத்திருக்கேங்க. அதில் இப்போ நம்ம கொட்டிக்கலாம். கொட்டி சலிச்சிக்கலாம். நம்ம மாவை இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கும் போது அதில் இருக்கிற 1-2 திப்பிகள் இருந்தால் கூட வந்துடும். மறுபடியும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம சலிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நான் வானல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. சலிச்ச மாவை அதில் வானலில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா ஈரப்பதம் இல்லாத நல்லா மாவை வறுக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அரிசி மாவை நல்லா இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்த மாவை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட் உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா பரவுற மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். உதிரி உதிரியாக வர மாதிரி. நம்ம இந்த மாதிரி செய்யும் போது புட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி தெளித்து தெளித்து செய்யுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கிறேன். ரெடியாக வந்துடுச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்காங்க, துணி போட்டு. இப்போ நம்ம புட்டுக்கு தயார் பண்ண மாவை வேக வச்சுக்கலாம். கொட்டிக்கலாம் நம்ம எல்லாத்தையும். நான் கொட்டிட்டேன் பாருங்கள். கொட்டிட்டு இப்போ துணியில் மூடி விட்டுறேன். மூடி விட்டுட்டு நம்ம இட்லி பானை மூடிடலாங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் சேர்ந்து நம்ம திறந்து பார்ப்போங்க. பாருங்கள், நான் துணியை எடுக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். நான் கொட்டிட்டேன் பாருங்கள். நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தாலும் ஓகே தான். இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கட்டிகள் இல்லாத நல்லா உதுத்து விட்டுக்கணும். நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு உதுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. இங்கே பாருங்கள், கட்டிகள் இல்லாத எவ்வளோ சூப்பராக நான் நல்லா கை வச்சு உதுத்து விட்டுட்டேன். எவ்வளோ சூப்பராக பூ மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். 1/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் 1 கப்பு போடுறாங்க, சின்ன கப்பில். இப்போ நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விடலாம். நல்லா எல்லா பக்கமும் சர்க்கரை பரவுற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அரிசி மாவு புட்டு
தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பவுல்லையே நான் மாற்றி காட்டுறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சு புட்டு செஞ்சு பாருங்க. சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.